என்னோடு பேச ஆசையாக இருக்கிறேன். காவிரை போல நானும் என்னாலும் துதித்திட ஆசை. காவிரை போல நானும் என்னாலும் துதித்திட ஆசை. உன்னிடம் பெயர் வாங்க ஆசை. உன்னிடயத்துக்கேற்றவனா உன்னிடம் பெயர் வாங்க ஆசை. ஆசை 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 ஆசை. இந்த நேரம் இயேசுவே என்னோடு பேச ஆசையாயிருக்கிறேன். ஆமாண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் முந்தின சேரை பார்த்து நற்சீர் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்கிறீர்கள். எங்கள் இருதயத்தை உங்களுடைய அன்பின் பொற்பாதத்தில் ஊற்றுகிறோம். ஆண்டவர், நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக இங்கு வந்திருக்கிறோம் என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அறிந்த கர்த்தர் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க செய்கிறார். தாவீதை போல நாங்களும் உங்களுடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நற்செய்தி பொருந்தினவர்களாய் மாற உதவி செய்கிறோம். எங்களோடு பேசும். மனிதனுடைய வார்த்தை வராதபடி ஆவியானவருடைய வார்த்தையை வர கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். நம்முடைய வாழ்க்கையை சூழ்நிலையை அவர் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். தாவீதினுடைய முற்காலம் நமக்கு தெரியும். கர்த்தர் அவரை ஆசீர்வாதத்தோடு தான் வைத்திருந்தார். ஆனால் அவர் செய்த சில தவறுகள் நிமித்தமாக கர்த்தர் அவரை உணர்த்தின போது முற்றிலுமாக தன்னை தாழ்த்தி, கர்த்தருக்கு நேராய் தன்னை தாழ்த்தி அறிக்கையிட்டு அதன் பின்பாக தன்னை திடப்படுத்திக் கொண்டார். அவருடைய முந்தின சீரை பார்க்கணும், பிந்தின சீர் ஆசீர்வாதமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஒருவேளை நேற்று வரை நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அது ஆண்டவருக்கு நமக்கு தெரியும். இனிமேல் அது எப்படி மாறும் என்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அறிவார். ஆகவே முற்றிலுமாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரை உம்மிடத்திலிருந்து நற்செய்தி பெற்றவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு பிரியமானவனாய் தாவீது மாறினார் அல்லவா? அதே போல தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் தாயின் வயிற்றில் உருவாயிருக்கு முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவன் அவருடைய இருதயத்திற்கு உகந்தவர்களாக அவர் மாற்றவே விரும்புகிறார். அவருடைய இருதயத்தில் நாம் இடம் பிடிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட சம்பவங்களும் உங்களுக்கு தெரியும். அந்த 15 நாள் நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது இது ஒரு கொடூரமான ஒரு வியாதி தான். ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்திக் கொண்டார். அந்த 15 நாட்களும் ஆண்டவர் என்னை புடமிட்டு என்னை உருவாக்கினார். என்னுடைய மனதளவில், என்னுடைய ஆத்மாவில், என்னுடைய ஆவியில் என்னை அவர் ஒரு புது சிருஷ்டியாக
மாற்ற அவர் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கொண்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னென்னால் 15 நாட்களும் எனக்கு தூக்கமே வரவில்லை. காலையிலும் பகலிலும் சரி இரவிலும் சரி, அப்படியே கொஞ்சம் கண் அசைந்தாலும் ஓடி அந்த டாக்டர்கள் நர்ஸுகள் வந்து விடுவார்கள். வந்து ரத்தம் எடுக்க, அதை எடுக்க, ஊசி போட, ஏதாவது ஒன்று பண்ணி என்னுடைய தூக்கமே போனது. 15 நாட்கள் நான் தூங்கல. ஆனால் அந்த சமயத்தில் ஆவியானவர் என்னோடு பேசி, நீ இந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணு என்று உணர்த்தினார். படுக்கையில் அப்பொழுது கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, நான் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன், அதை வாங்கி செய்கிறார் என்று சொல்லி, முதலாவது நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகத்தான் ஒவ்வொருவராய் பெயர் சொல்லி ஜெபிக்க கிருபை செய்யும். வெல்விசர்கள் ஆதரவாளர் குடும்பத்துக்காக பெயர் சொல்லி ஜெபிக்க கிருபை செய்தார். நாட்டுக்காக, ஆளுகிற மக்களுக்காக, உயர் அதிகாரிகளுக்காக, கடைநிலை இடைநிலை ஊழியர்களுக்காக, மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக, செவிலியர்களுக்காக, சுகாதார பணியாளர்களுக்காக, தூய்மை பணியாளர்கள், இப்படியாக ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். என்னுடைய ஜெபத்தின் கடைசியில் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் கிருபை செய்தார். இப்படியே 15 நாட்கள் ஓடினார். சரீரத்தில் வேதனை தான், தூக்கமின்மை தான். ஆனாலும் நான் ஒன்றை உணர்ந்தேன், உங்களுடைய யாவருடைய ஊக்கமான ஜெபம் என்னை தாங்கினது. 12வது நாள் ஆனது. ஆக்சிஜன் தான் போய்கொண்டிருக்கிறது. வெண்டிலேட்டர்ல இருந்து, ஐஸ்ல இருந்து வெளியே வந்துவிட்டேன். ஆக்சிஜன் போய்கொண்டிருக்கிறது. இதில் சில நேரங்கள் ஹார்டு ஆக்சிஜன் வைப்பார்கள். திடீரென்று 12வது நாள் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை எடுத்து விடுறாங்க. வந்து செக் பண்றாரு டாக்டர். எஸ், வெரி குட் அப்படின்னு பேரு. அடுத்த நாள் ஆக்சிஜன் எடுத்துடுறாங்க. நைட்டு கொஞ்ச நேரம் வைப்பாங்க, பகல் எடுத்துருவாங்க. ஆக அந்த எடுக்கப்பட்ட அந்த நாளில் என்னுடைய மகன் ஃபோன் பண்ணுகிறான். நாங்கள் குடும்பமாக உபவாசித்து ஜெபித்தோம். என் பேத்தி கெட்சியா கூட அன்னைக்கு உபவாசம் சாப்பிடல. நான் நம்பினேன், நீங்களும் எனக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். அநேகர் மன்றாடி உபவாசித்து ஜெபித்திருக்கிறீர்கள். அந்த ஜெபத்தின் பலனாகத்தான் இன்று நான் உங்கள் முன்பாக இருக்கிறேன். இல்லாவிட்டால் அந்த கொடிய நோய் அது தன்னுடைய வேலையை காட்டியிருக்கு. ஆண்டவருடைய மேலான கிருபை, அதாவது சகாயம் கிடைக்கும் கிருபை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஜீவனையும் கொடுத்தார், சகாயம் செய்து உதவிகளையும் கொடுத்து மக்கள் மூலமாக எங்களை தாங்கினார். ஆகவே கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் எனக்கு பாராட்டின அன்புக்காக, செய்த ஜெபத்திற்காக, செய்த உதவிகளுக்காக உங்கள் முந்தின சேரை பார்க்கிறோம். பிந்தின சேர் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கவலைப்பட வேண்டும். கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் மக்களை ஒவ்வொரு குடும்பமாக இணைத்து உறவினர்களை விட ஒரு ஆழமான அன்புக்குள்ளாக நடத்தியிருக்கிறார். அந்த அன்பு பரத்திலிருந்து நம்ம கொடுக்கப்படும். ஆகவேதான் ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான நற்சீர் உண்டாக செய்வார். அநேக விதமான நன்மைகளினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் இங்கு பண்ணின ஜெபம் வீணாய் போகாது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த நாளில் வந்திருக்கிறீர்களோ, எந்த ஜெபங்களை ஏறெடுத்தீர்களோ அது உங்களுக்கு வாய்ப்பு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தும். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஜெப வாழ்க்கை நமக்கு மிகுந்த அவசியம். நான் அந்த 15 நாள் கற்றுக்கொண்ட காரியத்தில் நான் வீட்டுக்கு வந்தவனோட என்னுடைய ஆவிக்குரிய நிலைமை சற்று முன்பு இருந்ததை விட பின்பு இப்பொழுது மாறி இருக்கிறது.
அதிக நேரம் வேதத்திற்கு கொடுப்பது, அதிக நேரம் ஜெபிப்பது, ஆண்டவரோடு உறவாடுவது என்ற ஒரு நற்சீருக்குள்ளாக தேவன் என்னை நடத்தியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற திருச்சபையின் குடும்பங்கள் அனைவரும் அந்த விதமான கிருபைக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் சாத்தானானவன் நம்மளை எப்பொழுதும் விழுங்கி கட்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றித்து. விசேஷமாக 5 கண்ட மக்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உடைய கரம் 5 கண்ட மக்கள் மீது இருக்கிறார். சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி நமக்காக அவர் பரிதாபப்பட்டு மன்னிப்பை அருளி செய்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னி, இந்த மன்னிப்பை நீர் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கொடிய வியாதியிலிருந்து உலகம் விடுபட வேண்டும். செய்திகளிலே பார்க்கும் போதும் படிக்கின்ற பொழுதும் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. மருத்துவமனையில் நான் இருந்த பொழுது என்னுடைய பக்கத்து பெட்டில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆக்சிஜன் பொருத்தியே இருந்தார். அவர்கிட்ட பேசின பொழுது அவர் சொன்னார், ஐயா, நான் ஐசியிலிருந்து வந்து 18 நாள் ஆகிறது. அடுத்த வாரம் என்னுடைய ஒரே மகளுக்கு, அதாவது கடைசி மகளுக்கு கல்யாணம். நான் பெட்டில் இருக்கிறேன். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் இயேசுவிட்ட தான் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி. இவர் இப்போ சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே, கடைசி மகளுக்கு கல்யாணம், இவர் பெட்டில் இருக்கிறாரே, இது இறக்குமே, கல்யாணத்தில் போய் தன்னுடைய மகளை வாழ்த்தணும் இல்லையா? என்ன ஒரு ஆச்சரியம்! ஆண்டவரத்தில் ஒரு சுருக்கமான ஜெபத்தை தான் நான் எடுத்தேன். அடுத்த நாள் அவர் டிஸ்சார்ஜ். ஆனால் ஆக்சிஜனோடு தான் அனுப்பினார். கர்த்தர் அவ்விதமாக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். அநேக அனுபவங்களை அங்கு நான் கற்றுக்கொண்டேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு, இயேசு கிறிஸ்துவை விட்டு, நம்மளை அன்பாய் அரவணைத்து தாங்கி ஏந்தி நடத்துகிற ஆவியானவரை விட்டு ஒரு நிமிடம் கூட நம்மால் சும்மா இருக்க முடியாது, விலக முடியாது. அந்த ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்து அந்த ஒரு நற்சீரை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அனுபவங்கள் நம்முடைய திருச்சபைக்கு வேணும். ஒரு நிமிடம் கூட நம்மை விட்டு பிரிய முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பு அவ்வளவு அன்பு. அதை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் உருகுகிறது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே, உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே, உம்மை நினைக்குது. இந்த தெடுப்பூச்சிக்கு நல்லவா கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அழைத்து தந்தீரே. இந்த தெடுப்பூச்சிக்கு நல்லவா கையை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அழைத்து தந்தீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே, உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே, உம்மை கருவில நாதையானே, தெருவில நான் கிடந்தேன். கருவில நாதையானே, தெருவில நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே, அதிசயமே, உம்மை நான் என்று சொல்லுவேன். அற்புதமே, அதிசயமே, உம்மை நான் என்று சொல்லுவேன். இந்த தடுப்பூசிக்கும் நல்ல
தந்தீரே. என்னை நல்லவன் ஆக்கி அழை. ஆண்டவருடைய அன்பை நினைக்கின்ற பொழுது அது அதிசயம், அற்புதம். அவரை ஒவ்வொரு நாளும் துதிக்கும்படியாக ஒரு கிருபையை தந்தார். இந்த கொள்ளை நோய் உலகமெங்கிலும் பரவுகிறது. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரோடு நெருங்குகின்ற ஒரு பாக்கியத்துக்குள்ளாக வந்திருக்கிறார். அவருடைய அன்பை மறவாதபடி, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர், நான் மறப்பேனோ என்று சொல்லி நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை பாதங்கள் நான் கெட்டியாய் பிடித்து நிற்கிறேன். முந்தின சீரை விட, முந்தின ஆவிக்குரிய வாழ்க்கையை விட இந்த பிந்தின ஆவிக்குரிய வாழ்வு அவரோடு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நேரத்தில் என் பிள்ளைகள் 4 பேரும், என் மனைவி, மருமக்கள், எல்லாரும் உங்களோடு கூட சேர்ந்து அவர்களும் கண்ணீரோடு ஜெபித்து ஆண்டவரிடத்தில் மன்றாடி அவருடைய பேத்தி கட்சிய உபவாசம் இருந்து ஜெபித்தாள் என்று கேட்டபோது நான் மிகவும் மனம் கசந்தாடுதேன். சிறு குழந்தைக்கு கூட கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று தெரிந்திருக்கிறது. அவை கர்த்தர் நம்மளை நற்செய்தி உண்டாக செய்வார். ஆகவே இதுக்கு நமக்கு அந்த நற்செய்தி கிடைக்க வேண்டும் என்றால் ஜெபம், வேத வாசிப்பு, ஜெபம், இது 2 தவிர வேற எதுவுமே இல்லைங்க இந்த உலகத்தில். ஒன்றுமே மருத்துவமனையில் பெரிய நீளமான வார்டு, அது பெரிய பெரிய பணக்காரர்கள் தான் வந்து அதில் படுக்கிறார்கள். அதில் ரெண்டு பேர் இறந்து போனாங்க. அதில் ஒரு சம்பவம் என்னவென்றால், கணவன் மனைவியும் இந்த வியாதியில பாதிக்கப்பட்டு படுக்கிறார்கள். கணவனிடத்தில் சொல்லியிருக்கிற டாக்டர், நீங்கள் நடக்கவே கூடாது, பாத்ரூமுக்கு நடக்கக்கூடாது. ஆனால் அவர் நடந்து விட்டார். வரும்பொழுது தள்ளாடி உழப்பு வர நிலைமையில் ஒருத்தர் தாங்கி கொண்டார். ஒரு இரவு 7 மணி இருக்கும், படுத்து விட்டார். இந்த அம்மா இந்த சைடு கட்டில் படுத்திருந்தாங்க, கொஞ்சம் தள்ளி பார்த்துட்டு, ஐயோ இவர் இந்நேரம் படுக்க மாட்டாரே என்று சொல்லி பார்த்த பொழுது ஜீவன் போய்விட்டார். உலகத்தில் என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த அம்மாவுக்கு கதறி அழுதவும் முடியல. இந்த வேதனையோடு அவர்கள் திரும்ப வந்து படுத்துக் கொண்டார். இப்படியான பல அனுபவங்கள் அந்த தேவன் என்னை கற்றுக் கொடுத்து கொடிய வியாதியின் படுக்கையிலும் கூட போன் மூலமாக தன்னுடைய தொழிலை குறித்ததான அந்த காரியங்களில் போன் பண்ணிக்கொண்டே இருந்தார். இப்படி செய்ய, அப்படி செய்ய, அதெல்லாம் ஆண்டவர் உணர்த்தினார். பார், கொடிய வேதனையிலும் கூட என்னை வணங்காத ஒருவர் எப்படி தன்னுடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கிறார், நீ அப்படி இருக்கிறாயா? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்ட கேள்வி, நீ அப்படி இருக்கிறாயா? ஆகவே இந்த தொற்று நோய் மனிதர்களுடைய உண்மையாக ஆண்டவரை தேடுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய திருச்சபையின் மக்களை உங்களையும் தேவன் அமிதமாக ஆசீர்வதித்து வருகிறார். அவரோடு நெருங்கின்ற வாழ்க்கை போதும், உலகத்தோடு அல்ல, ஆவியானவரின் துணையோடு கூட கிறிஸ்து இயேசுவின் அன்பின் ஐக்கியத்தில் நீங்கள் இருந்தாலே போதும். கர்த்தர் என் இருதயத்திற்கு பிரியமான மக்களே, மகளே, மகனே என்று அவர் நம்மளை கலங்க வேண்டியது. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம் 9ஆம் வசனம், அதே எசேக்கியேல் 36:9. நான் உங்கள் பட்சத்திலிருந்து
உங்களோட இருப்பேன் நான். சத்துருவுக்கு முன்பாக உங்க பட்சத்தில் இருப்பேன் நான். உங்களை கண்ணாக்கி கொண்டே இருப்பேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். என் ஆவியானவராலே நீங்கள் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டு எனக்கேற்ற வகையிலே உங்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளை கண்ணோக்குகிறார். நம்மளை நற்செய்தி உண்டாக்கும் முன்பாக நம்மளை கண்ணோக்குகிறார். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் அல்லவா? உயிர்த்தெழுந்த நாதர் அல்லவா? திரும்ப வரப்போகிறார். உலகத்தில் எல்லாம் அவர் சொன்னபடியே நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று கூட பிசகில்லை. அப்படியே நடக்கிறது இன்று வரை. அவை நம்முடைய காரியம். நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம் அனைத்தும் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். வேற எதுக்கு வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு. அவரை தேடுவோம். மிச்சம் அவர் பார்த்துக் கொள்வார். என் மகன் ஃபோன் பண்றான். அப்பா, நீங்க பணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதமாய் நடத்திட்டார். 2.25 லட்சம் கட்டும்படி தேவன் பெருமை செய்தார். எப்படி? எலியாவின் தேவன் அல்லவா? ஒவ்வொரு முறை அவர்கள் போன் பண்ணும் பொழுது என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். என் மனைவி போன் பண்ணும் பொழுதும் அப்படித்தான். பைபிள் படிங்க, ஆஸ்பத்திரியில் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, இதைத்தான் அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் பைபிள் இருக்கான்னு பேக்கில் தேடினேன் நான். இந்த மாதிரியான ஒரு தேவன் நம்மளை பலப்படுத்துகிற காரியங்கள், பக்குவப்படுத்துகிற காரியங்கள், பண்படுத்துகிற காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. நாம் கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அடுத்த வசனத்தில் சொல்றார், நான் உங்களுமே இஸ்ரேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இப்படியே இருக்கிறது இல்லை. ஜூன் மாசம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஜூலை மாசம் நான் உங்களை வைக்க மாட்டேன். உங்களை ஏதாவது ஒரு வகையில நான் என்ன செய்வேன்? வர்த்திக்க பண்ணுவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தரை தேடுகிறவர்கள சகலத்தையும் அறிவார்கள் என்ற வார்த்தையின்படி அவரை தேட 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 நம்முடைய ஆண்டவர் வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த ஆண்டை விட வருகிற ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். கவலைப்பட வேண்டாம். நம்மோட ஆண்டவர் இருக்கிறார். நானும் கேள்விப்பட்டு நம்முடைய சபையாரில் கூட ஐயா, அம்மா, அந்த தம்பி எல்லாம் கொஞ்சம் விளைவனுக்குள்ளானாங்க. நான் அவர்களுக்காக ஜெபித்த நோக்கமாக இரவு நேரத்தில் கர்த்தர் அவர்கள் தாங்கியிருக்கிறார். மருத்துவமனைக்கே போகாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக்கிறார். அல்லேலூயா. கரங்களை கட்டி இந்த தேவனை மகிமைப்படுத்தும். எவ்வளவு அன்பான தேவன் அல்லவா? நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மளை கண்ணோக்குகிற கர்த்தர், நம்மளை பண்படுத்துகிற கர்த்தர். எதற்காக? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி நம்முடைய திருச்சபை வருங்காலங்களில் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு திருச்சபையாக தேவன் மாற்றுவார். அது சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்கிற தேவனாக. இந்த ஊருக்கு வந்த புதுசில் ராஜ்மட்டில் நாங்கள் வாடகை குடியிருந்தோம். ஒரு சின்ன ரூமில் தான் எங்களுடைய பெட்ரூம் இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் மணிப்பூர்லேருந்து இங்கே வந்து இப்படி ஒரு உடைக்கப்பட்ட, அதாவது பிரிந்து போன சபைகள், அவ்வளவாக மக்கள் இல்லையே, இதற்காக என்னை கொண்டு வந்தீர் என்று புலம்பி விட்டு படுத்தேன்.
சரியாக இரவு 2:30 மணி, பயங்கரமான அக்கினிமயமான ஒரு ஒளி அந்த ரூமை நிரப்பினது. உடனடியாக என்னுடைய சரீரம் மேலே எடுக்கப்படுகிறது, போய்கொண்டே இருக்கிறது. போக போக என்னுடைய இந்த சரீரம் மாறி வேறு சரீரமாக மாறுகிறது. கீழே எல்லாம் பெரிதாக தெரிந்தவுடன் சிறிதாக மாறிக்கொண்டே தெரியும். உடனே நான் சுதாரித்துக் கொண்டேன். என் ஆவியில, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஊழியத்தை நான் பார்க்க வேண்டும். இதுதான் நான் கேட்டது. அங்கிருந்து பொத்துன்னு விழுந்தது போல இருந்தது. என் ஜீவன் எனக்குள்ளாக வந்தது. இன்று அருமையான மக்கள் மூவரும், என் மகன் மூத்தவனும் கூட ஒவ்வொரு மருத்துவமனைக்கு சென்று ஐசிக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஊழியத்தை அவன் விடாமல் செய்து வருகிறார். என்னுடைய 3 மக்களும் திருச்சபையின் ஊழியத்தை அவர் செய்வதை பார்க்கிறார். மற்றவர்களுக்காக அவர் மன்றாடுகிற காரியங்கள், அவர்கள் அலைகிற அலைச்சல்கள், அதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் பூரிக்கின்றது. நற்செய்தி உண்டாக்குகிற கர்த்தர் அப்படியே செய்வார். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு நாள் ஆண்டவர் பதில் தராமல் இருக்கவே மாட்டார். 30 வருடங்கள் கழித்து நான் அந்த நன்மையை நான் பார்க்கும்படி தேவன் கிருபை செய்கிறார். இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அநேக மரண போராட்டங்கள், கஷ்டங்கள், மரணத்தின் விளிம்பு வரை சென்ற காரியங்கள் இருந்தது. அத்தனையிலும் தேவன் என்னை பாதுகாத்தார். ஏதோ ஒரு நோக்கம் அவர் வைத்திருக்கிறார். அப்பா, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆவியானவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் தான் எங்களை தாங்கி நடத்தும், அது சந்தேகமே இல்லை. உங்களுடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு 5 நிமிடம் எங்கள் குடும்பத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரே குடும்பத்தின் மக்களாக இருக்கிறோம். அவருடைய வருகையின் போது ஒரே குடும்பத்தின் மக்களாய் அந்த ரகசிய வருகையிலே நாம் பங்கெடுத்து அவரை வரவேற்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த நற்செய்தியை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.